ஹாய் வியூவர்ஸ், உங்கள் ஜோதிட ஆலோசகர் முரளியின் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, ஜோதிடத்தில் சூரியன் நகர்வதாக ஏன் சொல்லப்படுகிறது, அதுக்கப்புறம் ராசி மண்டலம் அப்படின்றத 12 பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க. ராசி மண்டலம்னா என்ன, அதை ஏன் இவ்வாறு 12ஆக பிரிக்கப்பட்டது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். முதலில் வான் மண்டலம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். வானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள், சோலார் சிஸ்டம், இதெல்லாம் தான் வான் மண்டலம் அப்படின்னு சொல்றோம். ஜோதிட சாஸ்திரத்துல எடுத்துக்கக்கூடியது வான் மண்டலம் கிடையாது. இந்த ரிஷிகள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, வான் மண்டலம் அப்படின்றத எடுத்துக்காம ஒரு ராசி மண்டலம் அப்படின்ற ஒரு கற்பனை மண்டலமாக இந்த ஜோதிடத்துக்காக உருவாக்கினாங்க. இந்த வான்மண்டலத்துல சூரியனை எல்லா கிரகங்களும் சுத்தி வருகிறது அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம், அது விஞ்ஞான ரீதியாக. ஆனா இந்த ராசி மண்டலத்துல பூமியை மையமாக வைத்து அனைத்து கிரகங்களும் பூமியை சுற்றி வருகின்றது. அப்படி ஏன் அதை அப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. கிரகங்கள்ல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த கிரகம் எது அப்படின்னு பார்த்தா அந்த சந்திரன். ஏன் சந்திரனுக்கு முக்கியத்துவம் அவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னா, பூமிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகம் ஆனது சந்திரன். ஆகையால் சந்திரனுடைய ஆதிக்கம் பூமியில் நிறைய உண்டு. சந்திரனுடைய கதிர்வீச்சுகளானது பூமியில் நிறைய செலுத்துகிறது. மக்களை ஆளுமை செய்யறதுக்கு சந்திரன் நிறைய கதிர்களை பக்கத்திலே இருக்கிறதுனால அதோட கதிர்வீச்சுகள் அதிகமாக உள்வாங்குகிறது பூமி. அதனாலதான் இந்த சந்திரன் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த கிரகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி சந்திரன் ரொம்ப அதிவேகமாக சுற்றுகிறது மித்த கிரகங்களை எல்லாம் விட. சந்திரனோட வேகமே ரொம்ப ஃபாஸ்ட். உங்களுக்கே தெரியும், ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரத்துல டிராவல் ஆகிறது. அந்த மாதிரி இந்த சந்திரன் அவ்வளவு வேகமாக இருக்கிறதுனால இந்த சந்திரனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் ஜோதிடத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. சரி, இந்த ஜோதிடத்துக்காக உருவாக்கப்பட்ட ராசி மண்டலம் அப்படின்றது எப்படி வந்ததுன்னா, பூமியை சுத்தி ஒரு கற்பனை மண்டலமாக, ஒரு நீள்வட்ட வடிவில் ஒரு கற்பனை மண்டலமாக உருவாக்கப்பட்டது. அந்த கற்பனை மண்டலத்துடைய டிகிரி என்ன அப்படின்னா 360 டிகிரி. மொத்தமா ஒரு வட்டம்னு எடுத்துட்டாலே எல்லாருக்கும் தெரியும், சாதாரணமா 360 டிகிரி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அது மாதிரியான அந்த வட்ட வடிவில் இருக்கக்கூடிய அந்த மண்டலம் 360 பாகைகள். ஆக இந்த 360 பாகைகளையும் 12 பிரிவுகளாக பிரித்தெடுத்தணும். ஏன் இந்த 12 பிரிவுகளாக பிரிக்கணும் அப்படின்னா, சந்திரனுடைய காரணத்தினாலதான் இந்த ராசி மண்டலத்தை 12ஆ பிரிச்சிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா, பூமி சூரியனை சுத்தி வர்றதுக்கு 1 வருஷ காலம் டைம் எடுத்துக்கிறது. சந்திரன் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை வளர்கிறது, ஒரு முறை தேய்கிறது. அந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 12 முறை வளர்றது, 12 முறை தேய்கிறது. சந்திரன் 12 முறை வளர்கிறது, வளர்பிறை தேய்விரை எல்லாருக்கும் தெரியும். அது மாதிரி 12 முறை வளர்ந்து 12 முறை தேய்கிறது. அதனாலதான் இந்த ராசி மண்டலத்தை 12ஆக சம பங்குகளாக பிரிக்கணும். அப்படி 360 டிகிரியை சம பங்குகளா பிரிச்சா 30 டிகிரி ஒரு ராசிக்கு கிடைக்கும். அப்படின்னு இந்த ராசி மண்டலத்தை 30 டிகிரிகளாக 12 சம பங்குகளாக பிரித்தெடுத்தனர். ஏன் இந்த சூரியனானது ஜோதிட சாஸ்திரத்தில் நகருவதாக சொல்லப்படுகிறதுன்றது ஒரு சின்ன காரணம். என்னன்னா, விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வான் மண்டலத்துல சூரியன் தான் மெயின். சூரியன் தான் எல்லாத்துக்கும், எல்லா கிரகங்களுக்கும் தலைவர். சூரியனை சுத்தி தான் இந்த 9 நவகிரகங்களும் 9 கிரகங்களும் சுத்தி வருது. அதனால சூரியன் தான் அந்த கிரகங்களுக்கெல்லாம் தலைவன் அப்படின்னு சொல்லி, அதுக்கு தான் சூரிய குடும்பம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க. ஆனா நம்ம ரிஷிகளானவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜோதிட சாஸ்திரத்துல வான் மண்டலத்துல வச்சு நம்ம எடுத்துக்க முடியாது. ஜோதிட சாஸ்திரத்துல பூமி தான் மையம் அப்படின்னு சொல்லி, பூமியில தான் எல்லாரும் வாழ்றோம் அப்படின்றதுனால பூமி தான் இதுக்கு
மைய புள்ளியை வச்சு பூமியை சுற்றி வர மாதிரி இந்த கிரகங்கள் எல்லாம் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க ரிஷிகள். பூமி கதிர்வீச்சுகளை வெளியே செலுத்தாம வேணா இருக்கலாம். மித்த கிரகங்கள்லாம் சூரியன்லேருந்து கதிர்வீச்சுகளை வாங்கி பூமியில் செலுத்துறது இல்லையா, அது மாதிரி இந்த பூமி கதிர்வீச்சுகளை வேணா வெளியே செலுத்த முடியாம இருக்கலாம். ஆனா மற்ற கிரகங்கள் செலுத்தக்கூடிய கதிர்வீச்சுகளை பூமி உள்வாங்கிறது. எல்லா கதிர்களையும் பூமி தான் உள்வாங்கிறது. அதனாலதான் இந்த ஜோதிட சாஸ்திரத்துல பூமியை மையமா வச்சுட்டு இந்த கிரகங்கள்லாம் அனுப்புற கதிர்வீச்சுகளை வைத்து ஆளுமை செய்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கற்பனை மண்டலத்தை உருவாக்கி, இந்த ராசி மண்டலம் சொல்லக்கூடிய கற்பனை மண்டலத்தை உருவாக்கி நம் ரிஷிகள் நமக்கு ஜோதிட சாஸ்திரத்தை தந்துள்ளனர். இதுதான் சார், வேற ஒண்ணுமே இல்லை. ஜோதிட சாஸ்திரத்துக்கு வான்மண்டலம் முக்கியமா இல்ல ராசி மண்டலம் முக்கியமா சார்? ராசி மண்டலம் தான் முக்கியம். அப்ப ராசி மண்டலம் முக்கியம் அப்படின்னா நமக்கு பூமியை தான் மையமா வச்சு இந்த ஜோதிட சாஸ்திரம் சொல்றது. அதை வச்சுதான் சொல்லணும். இப்போ பூமி தன்னைத்தானே சுத்திக்கிறது, சூரியனையும் சுத்தி வருது. இப்போ நீங்க பூமியில இருக்கிறீங்க, உங்களுக்கு சூரியனை பார்க்கறதுக்கு எப்படி தெரியும் சார்? சுத்தி வர மாதிரி, நகர்ற மாதிரி தான் தெரியும். அப்படி பார்க்கும்போது சூரியன் ஜோதிட சாஸ்திரத்துப்படி சுத்தி வருது அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறோம். உதாரணத்துக்கு இப்ப நம்ம ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். என் ஜாதகத்துல மேஷ ராசியில சூரியன் இருக்கும், இன்னொருத்தர் ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில இருக்கும், இன்னொருத்தர் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா மகர ராசியில சூரியன் இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா சூரியன் எல்லாரோட ஜாதக கட்டத்திலையும் ஒரே இடத்துல இருக்கிறது இல்லை, அந்தந்த மாதத்துக்கு ஏற்ற மாதிரி நகர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்போ ஜோதிட சாஸ்திரத்துப்படி சூரியன் நகர்வதாக கூறப்பட்டது தெளிவாகனது. இதுதான் சார் கான்செப்ட், வேற ஒண்ணும் இல்லை. நன்றி.